இன்னைக்குரிய ஆஜர் அருட்கலாநிதி ராயப்பு ஜோசப் ஆண்டகை ஞாபகார்த்தமாக இடம்பெற காத்திருக்கின்ற உதைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியினுடைய அந்த முதல் தருணத்தில் நாம் நிற்கின்றோம். ஆம், முதல் போட்டி தற்போதைய ஆரம்பமாக இருக்கின்றது. ஆமங்கே விளையாட்டு வரலாற்றிலேயே மிகுந்த ட்ரக்ஸ் ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் உதைப்பந்தாட்டம். உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி தற்போது ஒரு வார காலமாக இந்த மைதானத்தில் இடம்பெற்றது. அந்த சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டியின் முதல் தருணத்தில் நாம் தற்போது இணைந்திருக்கின்றோம். ஆயர்கிண்ணம் 2024 ஆண்டுக்கான உதைப்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் சென்ட் பிலிப்ஸ் எதிர் சென்ட் ஹென்ரிஸ் அணி தற்பொழுது மோதிக்கொண்டிருக்கின்றது. இவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது தலா 4 போட்டிகள் விளையாடினார்கள். சென்ட் ஹென்ரிஸ் அணியினர் அதில் ஒரு போட்டியில் மாத்திரமே தோல்வியடைந்திருந்தார்கள். சென்ட் பிலிப்ஸை பொறுத்தவரையில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெறுந்தார். சென்ட் பிலிப்ஸினுடைய அணியில் மிக முக்கியமான வீரர்கள், குறிப்பாக யோசேப், சுஜீவன், தர்சன், தனு இவ்வாறான வீரர்கள் உள்ளார்கள். ஆமங்கே ஒரு த்ரோ. ஆமங்கே அற்புதமான ஒரு ஷாட். பார்க்கலாம், கோலுக்கான வாய்ப்பா? இல்லை. சென்ட் பிலிப்ஸ் கென்ட்ரீஸ் அணிகள் தற்போது சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி தற்போது இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி தற்போது ஆமங்கே ஒரு கோலுக்கான வாய்ப்பு. அங்கே ஆமங்கே மிகுந்த ஒரு அற்புதமான கோல். ஆம், போட்டி ஆரம்பமாகி வெறும் 5 நிமிடத்துக்குள்ளே முதல் கோலை போட்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக இந்த கோல் அடிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போட்டியில் முதல் கோல் வெறும் 5 நிமிடத்துக்குள்ளே போட்டிருக்கின்றார்கள். மிகுந்த ஒரு அற்புதமான கோல். சென்ட் பிலிப்ஸ் அணியினர் முதல் கோலை முதல் 5 நிமிடத்துக்குள்ளேயே போட்டு மிகுந்த ஒரு விறுவிறுப்பையும் பரபரப்பையும் இந்த போட்டியில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சென்ட் பிலிப்ஸ் அணியினர். ஆமங்கே பார்க்கலாம், பதிலுக்கு பதில் கோலா அல்லது கோலினுடைய அதிகரிப்பா என்று. ஆமங்கே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த போட்டி ஆரம்பம் முதலே கொடுத்திருக்கின்றது. விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாத போட்டிதான் உதைப்பந்தாட்ட போட்டி. அதுவும் முதல் 5 நிமிடத்தில் முதல் கோல் அடிக்கப்பட்டிருக்கின்றது. போட்டியினுடைய வேகம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நாளை நாள் இடம்பெற இருக்கும் யூரோ கிண்ணம் இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோத உள்ளன. யூரோ கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி நாளை இடம்பெற உள்ளது. அந்த போட்டிக்கு ஒரு மாதிரி போட்டியாக இந்த இறுதிப் போட்டி இருக்குமா என்பது இங்கு இருக்கக்கூடிய 20 பேரிலும் செயற்திறனில் தான், அந்த விளையாட்டு திறனில் தான் இருக்கின்றது.
பார்வையாளர்களுக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் விறுவிறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாக மாற்றுவது இந்த 20 வீரர்களின் கால்களில் தான் இருக்கின்றது. பார்க்கலாம் உதைப்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதி முடிவு எப்படியாக அமைய போகிறது என்பதை ஆமங்கே நேரடியாக மிகுந்த விளையாட்டு உதைப்பந்தாட்ட திறனை வெளிப்படுத்திய பல வீரர்கள் இந்த மைதானத்தில் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் மிக முக்கியமான தேசிய அணிகளில் தெரிவாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் கூட இந்த மைதானத்தில் தற்போது பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான உதைப்பந்தாட்ட திறன்களை கொண்ட வீரர்களை தற்போது இந்த மண் பெற்றிருப்பது ஒரு மகத்தான விடயம். அந்த வீரர்களும் இந்த போட்டியில் தற்போது விளையாடி ஆட்டத்திற்கு கொஞ்சம் விறுவிறுப்பையும் பிரகாசத்தையும் வழங்கியிருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்வான விடயம். ஆமாங்கே இரு அணிகளுமே ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல. இரு அணிகளிலும் மிகச்சிறப்பான விளையாட்டு வீரர்கள் உள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சென்ட் பிலிப்ஸ் அணியில் மிக முக்கிய வீரர்களாக தற்பொழுது நாகதீவன் காலில் பந்து. தற்பொழுது ஜோசப்பின் காலில் சர்மிலன். அங்கே கமல் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் டிஃபென்ஸ் பண்ணினார். மீண்டும் ஒரு மிகப்பெரிய முயற்சி விஜிதரன் அவர்கள். தற்பொழுது 1-0 என்ற கோல் கணக்கில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இரணி. சென்ட் பிலிப்ஸ் ஒரு கோல்களை போட்டு முன்னிலையில் உள்ளது. தற்பொழுது கோர்னர் கிக் சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அங்கே கோல் அடிப்பதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு கோல் போடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஃப்ரீ கிக். கோனரை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கோல் அடிப்பதற்கான வாய்ப்பு ஆடுகிறருக்கு. இந்த ஃப்ரீ கிக்கை எடுப்பவர் சுதர்சனன். கடந்த போட்டிகளில் அதிகமான கோல்களை அடித்தவர். பொறுத்திருந்து பார்ப்போமா. அங்கே ஜோசப்பின் காலில் மீண்டும் கௌசிகன் சந்திரன். தற்பொழுது சந்திரன் காலில் பந்து. தற்பொழுது அமல் மீண்டும் மீண்டும் நாகதீவன் அங்கே தவறு விடுகின்ற அந்த பந்து மிகச்சிறப்பான முறையில் கடந்த போட்டிகளில் விளையாடியிருந்தார் நாகதீபன். மிக வேகமாக கோல் அடித்த பெருமையை பெற்றிருந்தார் கடந்த போட்டிகளில் நாகதீபன் அவர்கள். இரு அணிகளிலும் மிகச்சிறப்பான வீரர்கள் உள்ளார்கள். முக்கியமாக சென்ட் பிலிப்ஸ் அணியில் ஜோசப் அவர்கள் கடற்படை அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு நபர். ஜோசப் அவர்கள் இலங்கை கடற்படை அணிக்கு. இவ்வாறான சிறப்பான விளையாட்டு வீரர்களை கொண்ட நெடுந்தீனுடைய வீரர்கள் இங்கே களத்தில் உள்ளார்கள். ஆமங்கே முதல் பாதியாட்டம் தற்போது விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதல் பாதியாட்டம் 25 நிமிடங்களை கொண்டது. பிலிப்ஸ் உதைப்பந்தாட்ட அணியினர் ஒரு கோல் போட்டு முன்னிலையில் தற்போது இருக்கின்றனர். பதில் கோல் போடுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் கென்ரிஸ். சுஜீவனின் காலில் பந்து. ஆமங்கே
மீண்டும் எதிரணி கான்சியஸின் காலில் பந்து தற்பொழுது மீண்டும் இன்னும் போட்டி சூடு பிடிக்கவில்லை போல்தான் தெரிகிறது. உதைப்பந்தாட்டத்தின் சூடு இன்னும் அதிகமாக வேண்டும். அப்போதுதான் இந்த போட்டி இன்னும் விறுவிறுப்பான நிலையை வாய்ப்பு அங்கே இல்லை. கம்பத்தில் பண்டு மீண்டும் திரும்புகின்றது ரோச்சி அவர்கள் தற்பொழுது கோலுக்கான வாய்ப்பு. ஆமங்கே அருமையான ஒரு டிஃபென்ஸ். மிகச்சிறப்பான முறையில் அருண் பாண்டி அந்த பந்தை டிஃபென்ஸ் செய்திருந்தார். மீண்டும் ஒரு அற்புதமான கோலுக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கிறார்கள் பிலிப்ஸ் அணியினர். தற்பொழுது ஏற்பட்ட முயற்சியில் ஓன் கோலுக்கான சந்தர்ப்பம் ஒன்று தவறவிடப்பட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆமங்கே கீப்பரால் அற்புதமான ஒரு பிடி. மீண்டும் கான்சியஸின் காலில் அருண் பாண்டி. மீண்டும் கான்சியஸ். மீண்டும் அருண் பாண்டியின் காலில் பந்து. தற்பொழுது சுதர்சனின் காலில் பந்து. ஆமங்கே கென்ரிஸ் பக்கம் மிக சிறப்பான போய் அடிக்கப்பட்ட பந்தாக கோல் கம்பத்தை கடந்து சென்றது. இந்த தொடரில் அதிகமான கோல்களை அடித்த ஒரு பெருமையை பெற்றவர் சுதர்சன். நேற்றைய நாள் மிகச் சிறப்பான முறையில் 4 கோல்களை அடித்து முன்னிலையில் உள்ளார். இடம்பெற்று முடிந்த துடுப்பாட்ட போட்டியிலும் சுதர்சன் இறுதி வரை போராடி அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர். தற்போது கென்ரிஸ் அணியில் அபாரமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது கியோ குமாரின் காலில் பந்து. மீண்டும் யோசப்பின் காலில். இந்த தொடரில் மிகச்சிறப்பான முறையில் இந்த இரு அணிகளுமே மோதியிருந்தார்கள் கடந்த போட்டியில். நேற்று நடந்த போட்டியில் சென்ட் பிலிப்ஸ் அணியினர் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அருண் பாண்டியின் காலில் பந்து. கியோ குமார். அமங்கே ஒரு பவுல். ஆமங்கே ஆஃப் சைட். மிக அருமையான சந்தர்ப்பம் விஜயன் அவர்களுக்கு. ஆனால் அது நடுவர்களால் நிராகரிக்கப்படுகின்றது. ஆம், 5 அணிகள் கொண்ட மிக சிறப்பான ஒரு உதைப்பந்தாட்ட தொடரை ஏற்படுத்தி சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருந்த அணி கென்ரிஸ் மற்றும் பிலிப்ஸ். அவர்களுக்கு இடையிலான இறுதிப் போட்டி தற்போது விறுவிறுப்பாக இந்த மைதானத்தின் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவங்க மிகுந்த வேகமான ஒரு பந்து பரிமாற்றம். மீண்டும் சுதர்சனின் காலில் பந்தை பொறுத்திருந்து பார்ப்போமா. அந்த பந்தை மிக இலாபகரமாக தட்டி கோல் கொண்டு சென்றலாம். அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். கோல் கம்பத்துக்கு மேலால் அந்த பந்து செல்கிறது. மிக சிறப்பான முறையில் நகர்த்தி வந்த பந்தை தலையால் மிகப்பெரிய முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அது சிறப்பான முறையில் தடுக்கப்பட்டிருந்தது டிலான்ஸ் அவர்களால். அவங்க கென்ரிஸ் அணியினரால் மிகுந்த ஒரு டிஃபென்ஸ் எடுக்கப்பட்டு அந்த கோல் தடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சுதர்சனின் காலில் பந்து. மீண்டும் ஒரு கோலுக்கான வாய்ப்பா இல்லை. அது கோல் கம்பத்தை தாண்டிய ஒரு பந்து பரிமாற்றம். 1-0 என்ற அடிப்படையில் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் கென்ரிஸ் மற்றும் பிலிப்ஸ் உதைப்பந்தாட்ட அணியினர். தற்போது இறுதிப் போட்டியில் முதல் பாதி ஆட்டம் தற்போது விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் பாதி ஆட்டத்தினுடைய ஆமங்கே இல்லை கோனருக்கான ஒரு வாய்ப்பு. கோனர் என்பது மிகுந்த ஒரு கோலுக்கான வாய்ப்பாக உதைப்பந்தாட்டத்தில் கருதப்படுகின்றது. மிகுந்த ஒரு டிஃபென்ஸ்
அல்லது மிகுந்த ஒரு கோலுக்கான வாய்ப்பு கோனரை பொறுத்தவரையில் அங்கே அற்புதமான ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. தற்பொழுது வாய்ப்பு ஒன்று சென்ட் ஹென்ரிஸ் அணியினருக்கு அந்த கோணக்கை எடுக்கின்றார். கான்சியஸ் மிக சிறப்பான முறை அடிக்கப்பட வந்தது. அற்புதமான ஒரு சொட்டது தவற விடப்பட்டிருக்கிறார்கள். அற்புதம் கோலாக மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. மிக சிறப்பான முறையில் கான்சியஸ் அவர்கள் அந்த கோணக்கை எடுத்திருந்தார். சென்ட் பிலிப்ஸ் அணியினர் ஒரு கோல்கள் அடித்து முன்னிலையில் வகித்தனர். தற்பொழுது சென்ட் ஹென்ரிசன் காலிலே அதிகமான பந்துகள். மீண்டும் அருண் பாண்டி. தற்பொழுது ஜோசப். மீண்டும் அருண் பாண்டி. கென்ட்ரிஸ் அணியினரே அதிகமான கோலுக்காக முனைப்பு காட்டியிருந்தாலும் ஆனால் வாய்ப்பு இன்னும் கைகூடவில்லை. பார்க்கலாம் அந்த கோல் எப்போது அடிக்க போகிறார்கள் என்று. ஆமங்கே கென்ட்ரிஸ் அணியினர் மீண்டும் ஒரு பவுல். நோ. 2024ஆம் ஆண்டுக்கான அயர்கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி, அதாவது உதைப்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சுற்று போட்டியினுடைய அனைத்து விளையாட்டுகளுக்குமான நடுவர்களாக இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஐயா குணான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பா இல்லை. அங்கே நடுவரால் பவுல் அறிவிக்கப்படுகிறது. அங்கே முறை தவறிய ஆட்டம் என்று நடுவரால் அறிவிக்கப்படுகிறது. பிரதான நடுவர்களோடு இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கும் பிரியங்கன் மற்றும் விதுசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே மிகுந்த டிஃபென்ஸுக்கு மத்தியில் ஒரு கோல் அடிப்பதற்காக முனைப்பு காட்டுகிறார்கள். தற்பொழுது ஒரு ஃப்ரீ கிக், அதை எடுப்பவர் ஜோசப். மிகச் சிறப்பான முறையில் அந்த பந்தை அடிக்கக்கூடிய ஒரு நபர். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அற்புதமான ஒரு அடி இல்லை. அங்கே அருமையான டிஃபென்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே கோல் கீப்பரால் பிடிக்கப்பட்ட பந்து பரிமாறப்படுகின்றது. அங்கே மீண்டும் கோல் கீப்பரின் பிடியில். இரு அணிகளுமே கடுமையான முயற்சியில் தற்பொழுது. ஆனால் ஆதிக்கம் என்னமோ சென்ட் ஹென்ரிஸ் அணியினர் கையில் உள்ளது. பந்துகள் இருந்த போதிலும் சென்ட் பிலிப்ஸ் அணியினர் ஒரு கோல்களை அடித்து முன்னிலை வைக்கின்றார்கள். தற்போது முதல் பாதியாட்டம் நிறைவை எட்டு காத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 1-0 என்ற அடிப்படையில் தற்போது விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சென்ட் பீரிக்ஸ் மற்றும் கென்ட்ரிஸ் அணியினர். அங்கே ஒரு டிஃபென்ஸ். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். விஜிதன் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 1-1 சமநிலையில் இன்றைய ஆட்டம் தற்போது சூடு பிடித்திருக்கிறது. மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு ஷாட், அது நேரடியாக கோல் கம்பத்துக்குள் செலுத்தி இருக்கின்றார் தன்னுடைய அற்புதமான கிக் மூலம். சிறப்பான முறையில் விஜிதன் அவர்கள் அந்த பந்தை மடக்கி அடித்திருந்தார். தற்பொழுது 1-1 சமநிலையில் தற்பொழுது போட்டிகள் மேலும் விறுவிறுப்பாக. அங்கே அற்புதமான ஒரு உதைப்பந்தாட்ட வீரர் விஜிதரன் தற்போது உதைப்பந்தாட்ட பிரிவில் விளையாட்டு வீரராக தற்போது பயிலுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரர். மீண்டும் அவர்கள் கால்களை நோக்கி பந்து 1-1 என்ற அடிப்படையில் சமநிலை. நேரடியாக கம்பத்துக்கு மேலால் அந்த பந்து செல்கிறது. எந்த பலனுமற்று
1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் போட்டு தற்போது சூடு பிடித்திருக்கிறது இந்த இறுதி உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி. பார்க்கலாம், இன்னும் இந்த போட்டி மிக வேகமாக விறுவிறுப்பாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்றால் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் பாதியாட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியில் அதிகமான கோல்களை அடித்த வீரர்கள் இந்த இரு அணியிலும் உள்ளார்கள். குறிப்பாக விஜிதரன், சுதர்ஷன், ஜோசே போன்றவர்கள் அந்த அதிகமான கோல்களை அடித்த போட்டியில் தற்பொழுதும் அவர்களுக்குள் ஒரு போட்டி நிலவுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இறுதியில் அதிகமான கோல்களை அடித்த அந்த பெருமை யாருக்கு செல்கிறது என்று. முதல் பாதி ஆட்டத்தின் முதல் 5 நிமிடத்தில் முதல் கோல் அடிக்கப்பட்டது. அதே போல முதல் பாதி ஆட்டத்தின் இறுதி 5 நிமிடத்தில் அடுத்த கோல் அடிக்கப்பட்டது. எனவே சமநிலையில் தற்போது இந்த போட்டி முதல் பாதி ஆட்டத்தில் நிறைவுக்கு வருகிறது. மீதி பாதியாட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை கட்டாயம் ஏற்படுத்தும். காரணம் என்னென்றால் போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது. இரு வீரர்களுமே இரு அணியினருமே சளைக்காத போட்டியாக இந்த போட்டியை மாற்றி இருக்கின்றார்கள். முதல் பாதியாட்டத்தின் மூலம் இரண்டாவது பாதியாட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பையும் விறுவிறுப்பையும் கட்டாயம் ஏற்படுத்தும். காரணம் என்னென்றால் போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது. போட்டியின் ஆரம்பத்தில் மிகச்சிறப்பான முறையில் தொடக்கத்திலேயே சென்ட் பிலிப்ஸ் அணியினர் கோல்களை அடித்து முன்னிலை வகுத்தார்கள். தொடர்ச்சியாக சென்ட் ஹென்ரிஸ் அணியினர் மிக போராட்டத்தின் மத்தியில் முதல் பாதி ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் ஒரு கோலை அடித்து சமநிலைப்படுத்தியிருந்தார்கள். உண்மையாகவே இரு அணிகளும் கடுமையான முயற்சியில். பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது பாதி ஆட்டம் எவ்வாறு அமைகின்றது என்பதை. 1-1 என்ற அடிப்படையில் போட்டி சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்க போகும் அணி யார் என்பது மிகுதி பாதி ஆட்டத்திலேயே நாம் எதிர்பார்க்க வேண்டி இருக்கின்றது. முதல் பாதியாட்டம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகுதி 20 நிமிடங்கள் கொண்ட பாதி உதைப்பந்தாட்ட போட்டி தற்போது இன்னும் 5 நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. போட்டிக்கு நடுவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மும்முனை நடுவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். பார்க்கலாம், இன்னும் 20 நிமிடத்தில் இதற்கான சரியான முடிவு நமக்கு தெரிந்துவிடும். அங்கே முதல் பாதியாட்டம் 1-1 அடிப்படையில் சமநிலையில் முடிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகுதி பாதியாட்டம் தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. மிகுந்த முனைப்புடன் மிகுந்த விறுவிறுப்பாக இந்த போட்டி இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. காரணம் போட்டி சமநிலையில் இருக்கிறது. வெற்றிக்கரியை சுவீகரிக்க வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 அணியினருமே போராட வேண்டிய சூழல் தற்போது இந்த தருணத்தில் எட்டியிருக்கிறது. மிகுந்த முனைப்புடன் இந்த போட்டி இரு அணியினருமே போராடி வெற்றியை பெறுவதற்காக முனைவார்கள். பார்க்கலாம் இந்த போட்டியின் விறுவிறுப்பு எவ்வாறு அமைய இருக்கின்றது. ஹென்ரிஸ் எதிர் சென்ட் பிலிப்ஸ். ஆம், இறுதி போட்டியின் முதல் பாதி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இரண்டாவது பாதி ஆட்டத்தினுடைய முதல் பந்து இப்போது பரிமாறப்படுகின்றது. நேரடியாக அவர் அடித்தாடுகிறார். ஆனால் அது கோல் கம்ப எல்லையை விட்டு வெளியில் செல்கிறது. நிச்சயமாக இந்த ஆட்டம் மிகுந்த வேகத்தையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்துவதில் ஐயமில்லை. காரணம் போட்டி சமநிலையில் இருக்கின்றது. அங்கே சென்டரை தாண்டும் அங்கே கோலுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அங்கே முறை தவறிய ஆட்டமாக நடுவரால்
அறிவிக்கப்படுகிறது. நேரடியாக எதிர்முனையை நோக்கி ஆமங்கே சென்டர் சென்ட் பிலிப்ஸ் அணியினுடைய முன்கள வீரர்களாக ரோச்சு மற்றும் சார்மிலன் போன்றவர்கள் அங்கே உள்ளார்கள். ஆமங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு சென்ட் பிலிப்ஸ் அணியினருக்கு. இல்லை, தற்பொழுது கோன்சியின் காலில் பந்து. முதல் பாதி ஆட்டத்தில் 1-1 என்ற கோல் கணக்கோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். விளையாடி இருந்தார்கள் இரு அணிகளும். தற்பொழுது இரண்டாவது பாதி ஆட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். இரு அணிகளும் கடுமையான முயற்சியில். தற்பொழுது விஜயின் காலில் பந்து. அந்த பந்து மிகச்சிறப்பான முறையில் டிஃபென்ஸ் செய்யப்படுகின்றது தரிசனர்களால். மீண்டும் ஆமங்கே நாகதீபன் காலில் பந்து. நாகதீபன் அவர்களின் கால்களில் ஆமங்கே அருமையான ஒரு சந்தர்ப்பம் பார்க்கலாம். நேரடியாக இல்ல, சார்மிலன் காலில் பந்து. ஆமங்கே மீண்டும் ஒரு த்ரோ. ஆமங்கே அருண் பாண்டியனுடைய கால்களில் பந்து விஜயதரனுக்கு பரிமாறப்படுகிறது. ஆமங்கே அதிக கோல்களை இந்த போட்டியில் போட்ட விஜயதரன் கால்களில் பந்து. மீண்டும் ஒரு வாய்ப்பு விஜயதரனுக்கு. இல்லை, தவறவிடப்படுகின்றது. ஒரு அற்புதமான வாய்ப்பு விஜயதரனுக்கு காத்திருந்தது. சென்ட் பிலிப்ஸினுடைய டிஃபென்ஸாக அங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கும் தர்சன் மற்றும் சுஜின் அவர்களால் அது தடுக்கப்படுகின்றது. ஆமங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு விஜயதரனுக்கு. பார்க்கலாம். தற்பொழுது சார்மிலன் காலில் பந்து. ஆமங்கே அற்புதமான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்று அங்கே தேவைப்படுகின்றது. ரோச்சி அவர்கள் மிக நிதானமாக அந்த பந்தை தட்டி இருந்தால் உண்மையாகவே அது கோலாக மாறி இருக்கும். ரோச்சுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அங்கே தேவைப்படுகின்றது. மீண்டும் ஒரு த்ரோ ரோச்களின். மீண்டும் ஜோசப்பின் காலில் பந்து. மிகச்சிறப்பான முறையில் அருண் பாண்டி அந்த பந்தை எடுத்திருந்தார். மீண்டும் சுஜீவனின் காலில். தற்பொழுது சென்ட் பிலிப்ஸ் அணிகளின் காலில் பந்து. ஆமங்கே பந்து மத்தியிலேயே. ஆம், போட்டியின் முடிவு தற்போது சமநிலையில் இருக்கின்றது. இரு அணியினருமே தங்களுடைய முனைப்பை தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரண்டாவது கோலை போட்டு ஆமங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. கீப்பரால் அற்புதமாக பிடிக்கப்பட்டு மீண்டும் மத்தியை நோக்கி அடிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு வாய்ப்பு சென்டரிலிருந்து. ஆமங்கே அற்புதமான ஒரு டிஃபென்ஸ்.
இரு அணிகளுமே சமமான நிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு ஆட்டம் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. இறுதி தருணத்தின் முனைப்பாக இருக்கலாம். பார்க்கலாம் எப்படியாக இந்த பந்து அமைய போகிறது என்று. கோலுக்கான வாய்ப்பு இருக்கிறது, பார்க்கலாம். அற்புதமான ஒரு வாய்ப்பு மிக தவறுதலான முறையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு வாய்ப்பு வீணாக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு வாய்ப்பு அது. தற்பொழுது சென்ட் ஹென்ரிஸ் அணியினருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. கோனக்கிக் என்ற முறையில் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய தினம் மிகச் சிறப்பான முறையில் கோனக்கிகளை பயன்படுத்தியிருந்தார்கள். ஆமாம், கோல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கோனக்கிக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாய்ப்பு எப்படியாக இவர்கள் மாற்றப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நேற்றைய நாள் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் நாகதீபன் அந்த பந்தை அடித்திருந்தார். சுதர்சன் அவர்கள் அதை லாபகரமாக தட்டி கோலாக மாற்றியிருந்தார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். அமகே சுதர்சன், அருண் பாண்டி, விஜிதரன் மூவரும் மும்முனை போட்டியாக அமைந்த பந்து அந்த அணியுடைய கால்களுக்குள் செல்லவில்லை. அற்புதமாக டிபெண்ட் செய்யப்பட்டு அந்த சந்தர்ப்பம் தற்பொழுது ரோச்சவின் காலில் பந்து தற்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம். மிகவும் ஒரு கடுமையான முயற்சி ரோச்சு. மீண்டும் நகதீபன் காலில். அவங்க நடுவரின் அழைப்பொன்று. ஆமங்கே மீண்டும் ஒரு முறை தவறிய சந்தர்ப்பம் ஒன்று. விஜிதரனுடைய அற்புதமான ஒரு வாய்ப்பு. மீண்டும் தற்பொழுது இந்த ஃப்ரீ கிக் இலவச உதவி ஒன்று கோன்சியஸ் அவர்களால் எடுக்கப்படுகின்றது. மிகச் சிறப்பான முறையில் இந்த உதவியை அவர் எடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அருமையான ஒரு அடி கோல் கம்பத்தை கடந்து செல்கின்றது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அங்கே தவறப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்காது. அமங்கே மைதானத்தின் மத்தியை தாண்டி ரோச்சுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு. அமங்கே அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். மீண்டும் நாகதீபன் கைகளில் பந்து. சென்ட் பிலிப்ஸ் அணியினுடைய டிஃபென்ஸ் உண்மையாகவே சிறப்பான முறையில் அமைந்துள்ளது. முக்கியமாக தர்சன் மற்றும் தனுஷ், கயன்ராஜ் போன்றவர்கள் மிகச் சிறப்பான முறையில் அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதிரணியை பொறுத்தவரையில் அமல் மற்றும் சந்திரன். அற்புதமான வாய்ப்பு அங்கே தவறவிடப்படுகிறது. மீண்டும் உங்கள் வேகம் அதிகரிக்க வேண்டும். சமநிலையில் இருக்கின்றீர்கள் இரு அணியினருமே. யார் அந்த இரண்டாவது கோலை போட்டு இந்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்க போகிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக தற்போது வரை காத்திருக்கின்றது. எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த போட்டி எந்த நிமிடத்தில் அந்த இரண்டாவது கோல் எந்த அணி அடிக்க போகிறது. ஆமங்கே மீண்டும் பந்து வெளியே. மிகச் சிறப்பான முறையில் அங்கே ஒரு டிஃபென்ஸ் ஒன்று. அமல் மிகச் சிறப்பான முறையில் அங்கே செயல்பட்டிருந்தார். அந்த பந்து தவறவிடும் பட்சத்தில் சுஜின் அவர்கள் அதை பந்தை கோல் கம்பத்துக்கு அருகில் கொண்டு சென்று ஒரு வாய்ப்பு ஒன்று அங்கே தவறப்படுகின்றது. மிகச் சிறப்பான முறையில் அமல் 2024 ஆண்டுக்கான ஆயர்கிண்ண உதைப்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் பிலிப்ஸ் அணியினருக்கு ஒரு வாய்ப்பு. பார்க்கலாம். மீண்டும் சுதர்சனின் காலில் பந்து தற்பொழுது டிஃபென்ஸ் செய்யப்படுமா? மிகச் சிறப்பான முறையில் மிக பொறுமையாக இந்த சுற்று போட்டியில் மிக நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு நபர், டிஃபென்ஸில் நின்றும் மிகச் சிறப்பாக மிக நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு நபர் ஸ்ரீராஜ். மீண்டும் ஒரு முறை தவறிய ஆட்டம். மீண்டும் கென்ரிஸ் அணியை நோக்கி பிலிப்ஸ் அணியினர். பார்க்கலாம் கோலுக்கான வாய்ப்பாக மாற்றுவார்களா பிலிப்ஸ் அணியினர். அவங்க நேரடியாக கோல் காப்பாளரிடம். மீண்டும் விஜிதரன் கால்களில் அற்புதமான ஒரு பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான வாய்ப்பு இல்ல.
மறுக்கப்படுகிறது. கென்ரிஸ் அணியினர் மீண்டும் அந்த பந்தை பரிமாறி இருக்கிறார்கள். துடுப்பாட்டம் மற்றும் உதைப்பந்தாட்ட சுற்று போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு அற்புதமான மீண்டும் ஒரு வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம் ஒன்று சுதர்சன். விஜிதரன். மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பம். அரிய வாய்ப்பை விஜிதரன் லாவகமாக பந்து கால்களுக்கு கிடைத்திருந்தது. மிகச் சிறப்பான ஒரு அடி. ஆனால் கோல் கம்பத்தை தாண்டிய ஒரு ஷாட் அது. மீண்டும் மிகவும் நேர்த்தியாக லாவகமாக விளையாடினால் மாத்திரமே இந்த இரண்டாவது கோலை அணியினர் போடலாம். அந்த எண்ணத்தை கொண்டு எந்த அணியினர் இந்த மைதானத்தில் இனி விளையாட போகிறார்களோ அந்த அணியினர் தான் இந்த கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாய் இருக்கின்றது. முதல் பாதியாட்டத்தில் 2 கோல்கள் 2 அணியினருமே சமமாக 1-1 என்ற அடிப்படையில் அடித்திருந்தாலும் மிகுதி பாதியாட்டத்தினுடைய நிறைவான நேரத்தில் கூட நாம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் மிகுதி கோல் இன்னும் எந்த அணியினரும் போடவில்லை. அங்கே அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். அங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு. விஜிதரன் பார்க்கலாம். கோல் கீப்பர் அற்புதமாக அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று. தற்பொழுது சுதர்சனின் காலில் பந்து. ஆமங்கே பந்து வெளியே அடித்தாடப்பட்டிருக்கிறது. மீண்டும் 2024 ஆண்டுக்கான ஆயர்கிண்ண போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் அவர்களுக்கான கேடயத்தில் உங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்படும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்த ஆயர்கிண்ண போட்டிகள் உங்களுடைய பெயர்கள் கேடயத்தினுடைய பின் பகுதிகள் பொறிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு முறை தவறி ஆட்டம் நடுவரிலும் கோடப்பட்டு நடுவர் முறை தவறி ஆட்டம் என்று அனுமதித்துள்ளார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கென்ரிஸ் அணியினருக்கு. பார்க்கலாம் எப்படியாக அந்த கோல் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கென்ரிஸ் அணியினருக்கு. அந்த பந்தை அடித்தாடுவதற்காக விஜிதரன் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களை பெற்ற சென்ட் ஹென்ரிஸ் அணி தவறவிட்டு இருந்த பட்சத்தில் மிக அருகில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். நாகதீபன், அருண் பாண்டி பார்க்கலாம் கோல்களை மாற்றுவார்களா என்று. 3 டிஃபென்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆமங்கே பந்தை அற்புதமான பந்தை வீணடிக்கப்பட்டிருக்கிறது விஜிதரனுடைய ஷாட்டால். மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இங்கே விஜிதரன் அவர்கள் தவற விடுகின்றார். மீண்டும் விஜிதரன் மீண்டும் வாய்ப்பு ஒன்று கென்ரிஸ் அணியினருக்கு. இரண்டாவது பாதியாட்டம் முழுமையாகவே சென்ட் ஹென்ரிஸ் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். கட்டாயம் செயின்ட் பிலிப்ஸ் முதலாவது கோலை மிக லாபகரமாக வேகமாக அடித்திருந்தார்கள். ஆனால் இரண்டாவது கோலை ஏனோ இதுவரை ஒரு முயற்சியும் இல்லாமல் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாகதீபன். ஆமங்கே பந்து நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்ப்புகள் இரு அணியருக்கு கிடைத்தாலும் கோலாக மாற்றுவதில் அவர்கள் இன்னும் நேர்த்தியாக அந்த பந்து பரிமாற்றத்தை வழங்கவில்லை. மீண்டும் ஒரு முறை தவறிய பந்தாக நடுவரால் அறிவிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு துரோ. மீண்டும் கென்ரிஸ் அணியினர். ஆமங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு பிலிப்ஸ் அணியினருக்கு.
மென்தடங்களுக்கு வருந்துகின்றோம். மீண்டும் சிறிய இடைவேளையின் பின் தொடர்கின்றோம். ஆமங்கே இரண்டாவது பாதி ஆட்டத்தினுடைய இறுதி தருணத்துக்கும் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த முனைப்பும் காட்டவில்லை இரு அணியினரும். தங்கள் இரண்டாவது கோலை போடுவதற்காக அரிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் மிக மோசமான முறைகளிலும் தவறவிடப்பட்டிருக்கிறார்கள். கோல் கணக்குகளை அதிகரிக்காமல் மீண்டும் தீவனிடம் பந்து. ஆமங்கே விஜயரனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். விஜயரன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கோணக்கின்ற முறையில் சென்ட் ஹென்ரிஸுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இது உங்கள் இறுதி சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சந்தர்ப்பத்தையாவது சரியாக பயன்படுத்துவார்களா என்று. கென்ரிஸ் அணியினர் மிகுந்த ஆதிக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை கோலாக மாற்றுவதில் தவறிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பம் கோலுக்கான வாய்ப்பாக அமையுமா? விஜயதரன் அங்கே கோல் கம்பத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கின்றார். பார்க்கலாம். கொன்சியஸ் கால்களில் பந்து இல்லை. மீண்டும் ரோச் பந்து பரிமாற்றத்துடன் இணைந்திருக்கின்றார். காலில் பந்து. மீண்டும் ஒரு முயற்சி. ஆமங்கே சர்மிலன் மீண்டும் யோசிப் சந்தர்ப்பம். ஆமங்கே தனித்து இரு வீரர்கள் தற்போது தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தில்லுமுள்ளாக தள்ளுமுள்ளாக போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமங்கே அருண் பாண்டி மற்றும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். தற்பொழுது மீண்டும் ஒரு முறை தவறிய சந்தர்ப்பமாக நடுவரால் அறிவிக்கப்படுகின்றது. பார்க்கலாம். போட்டி இரண்டாவது பாதி நிறைவு தருணத்தையும் எட்டக்கூடிய நேரத்தில் நாம் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இரண்டு அணியினரும் தங்களுடைய இரண்டாவது பாதியாட்ட கணக்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆமங்கே மீண்டும் நேரடியாக கம்பத்தை தாண்டி அந்த பந்து வீணடிக்கப்படுகின்றது. கோலாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஒரு நிறைவு தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கோல் அடிப்பதற்கான வாய்ப்பு இரண்டு அணியினருக்கு. எந்த அணியினருக்கு தங்கள் கோல் கணக்கை மாற்றி இந்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்க காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அடுத்த நிமிடங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இரண்டாவது பாதி ஆட்டத்தினுடைய நேரம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது பாதி ஆட்டத்தினுடைய நேரம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு நேரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு 5 நிமிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நேரடியாக பெனால்டி மூலம் இந்த வெற்றி தீர்மானிக்கப்பட போகிறதா என்பதை நாம் தற்போது நடுவரை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது இரண்டாவது பாதி ஆட்டமும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 1-1 என்ற சமநிலையில் இரண்டு அணியினருமே சமமாக இந்த போட்டியை நிறைவு செய்திருக்கிறார்கள். வெற்றி கிண்ணம் யார் கைகளில் தவளப் போகிறது என்கிற தீர்மானிக்கின்ற அந்த முக்கியமான தருணம் தற்போது மைதானத்தின் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்னோக்கி செல்கின்ற அந்த அணி, கிண்ணத்தை சுவீகரிக்க போகின்ற அணி தற்போது இருக்கக்கூடிய முடிவை யார் தங்கள் கைப்பக்கம் திருப்ப போகிறார்கள் என்கின்ற முக்கியமான முடிவை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான நேரமாக மிகுதி ஆமங்கே நேரடியாக பெனால்டிக்கு போட்டி விடப்படுகின்றது. போட்டிக்கான நேரம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் சமநிலையில் போட்டி நிறைவடைந்ததால் நேரடியாக நாம் பெனால்டிக்கு செல்ல இருக்கின்றோம். இங்கே கோல் கீப்பரின் பந்து அடிக்கக்கூடிய வீரர்களுடைய கைகளிலே தற்போது இந்த வெற்றி தீர்மானிக்க போகின்றது. தற்போது இந்த போட்டியினுடைய முக்கியமான நாயகர்களாக மாறப் போகிறார்கள் கீப்பர்கள். தற்போது இரண்டு கோல் கீப்பர்களும் தற்போது தயார் நிலையில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெனால்டி முடிவுக்காக. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தற்போது போட்டி நிகழ்வில் சமநிலையில் போட்டி நிறைவடைந்ததால் நேரடியாக பெனால்டிக்கு செல்ல இருக்கின்றோம். பெனால்டி மூலமே இந்த வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. 5 சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு அதிக சந்தர்ப்பங்களை தனதாக்கிக் கொள்கின்ற அணி இந்த வெற்றியை சுவீகரிக்கும் அணியாக தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உதைப்பந்தாட்ட சுற்று போட்டியினுடைய ஆட்டம் தற்போது நிறைவடைந்த நிலையில் முதல் பாதி ஆட்டத்தில் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் முடிந்த ஆட்டம் தற்போது
இறுதி தருணத்தை எட்டியிருக்கின்றது. முடிந்த முடிவாக இல்லாமல் தொடரும் ஆட்டமாக மீண்டும் இந்த போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமங்கே நேரடியாக வெற்றியை தீர்மானிப்பதற்காக நாம் பெனால்டி நோக்கி செல்ல இருக்கின்றோம். கீப்பர்கள் நாயகர்களாக தோன்றும் அற்புதமான தருணம். பிடிப்பதற்கான வாய்ப்பா அல்லது கோல் அடிப்பதற்கான சந்தர்ப்பமா என்கின்ற ஒரு முக்கியமான தருணம் தற்போது கூடியிருக்கின்றது. பெனால்டி மூலமே இந்த வெற்றி தற்போது தீர்மானமாக இருக்கின்றது. தீர்மானத்தை எடுப்பதற்காக 5 வீரர்கள் ஒரு அணியில் தயாராக வேண்டும். அற்புதமான முறையில் போட்டி இடம்பெற்றிருந்தாலும் தங்களுடைய சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்தி இறுதி அணிக்கு தெரிவாகி இறுதிப் போட்டியில் இரு அணியினருமே சமனான நிலையில் தற்போது போட்டியை நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெற்றியை மிகுந்த ஆமங்கே முதலாவது ஷாட் பார்க்கலாம். ஆம், முதல் ஷாட் கோலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமங்கே முதல் ஷாட் கோலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு ஷாட் அடிக்கப்பட்டு கோலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமங்கே இரண்டாவது சந்தர்ப்பம். மீண்டும் ஆமங்கே இரண்டாவது ஷாட் அடிப்பதற்காக சுதர்சன் தயாராகி கொண்டிருக்கின்றார். முதல் தற்போது இடம்பெற்றுக் கொண்டு கூடிய போட்டிக்கு எந்தவித இடையூறும் இடைஞ்சலும் ஏற்படுத்த வண்ணம் பார்வையாளர்கள் ஒத்துழைக்கும் வண்ணம் நாம் அன்போடு வேண்டியிருக்கின்றோம். ஆமங்கே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பெனால்டி கிக் மூலமே இப்போது வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. ஆமங்கே இரண்டாவது சந்தர்ப்பம். சுதர்சன் இரண்டாவது சந்தர்ப்பத்தை கோலாக மாற்றுவாரா அல்லது அந்த கோல் ஆமங்கே இரண்டாவது சந்தர்ப்பம் கோலாக மாற்றப்பட்டு 2 கோல்கள் தொடர்ந்து கோல்களாக மாற்றி இருக்கிறார்கள் சென் பிலிப்ஸ் அணியினர். ஆமங்கே மூன்றாவது ஆமங்கே விஜிதரன் கோல் கீப்பராக. ஆமங்கே முதல் சந்தர்ப்பம் ரோஜ் பார்க்கலாம். ஆம், எங்கே கோல்? நோ. ஒரு லாவகமான தடுத்தாடல் அங்கே அற்புதமான கோலாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்து நேரடியாக கோல் காப்பாளரிடமே சரணடைந்திருக்கிறது. அது கோலாக மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. தற்போது மீண்டும் கொன்சியஸ் மீண்டும் அடுத்த கோலுக்கான வாய்ப்பு கொன்சியஸ் கால்களில். ஆமங்கே கோல். நோ. அற்புதமான ஒரு தடுப்பு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு கோல் கீப்பராக தன்னுடைய திறனை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார். மீண்டும் விஜிதரன் கோல் கீப்பராக மீண்டும் ஒரு வாய்ப்பு. சுஜீவன் கால்களில் பந்து மீண்டும் கோலாக மாற்றுவதற்கான வாய்ப்பா தற்போது பிடிகெடுப்பதற்கான வாய்ப்பா நாம் பார்க்கலாம். மீண்டும் ஒரு பெனால்டி. மிகவும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அற்புதமான இந்த பெனால்டி முடிவில் ஆம் ஷாட். நோ. மீண்டும் ஒரு தடுப்பு. விஜிதரன் நேரடியாக விஜிதரன் கைகளில் கால்களில் பந்து தவழ்ந்திருக்கிறது. அற்புதமாக தடுத்தாடி இருக்கின்றார் அந்த கோலை. மீண்டும் நான்காவது சந்தர்ப்பம். நாகதீபன். நாகதீபனுக்கான ஒரு வாய்ப்பு.
பார்க்கலாம். எண்ணிக்கையை அதிகரிப்பாரா அல்லது அருமையான ஒரு பிடியெடுப்பதற்கான சந்தர்ப்பமா? ஆமங்கே அற்புதமான ஷாட்டா? ஆம், ஷாட். அருமையான ஒரு அற்புதமான ஒரு கோல் அது. நாகதீபன் அதை லாபகமாக நேர்த்தியாக கோலாக மாற்றி இருக்கின்றார். விஜிதரன் மீண்டும் கீப்பராக. இரண்டு வீரர்கள் எதிரெதிர் துருவங்களாக தற்போது முனைப்போடு காத்திருக்கின்ற அற்புதமான தருணம். களத்தடுப்பில் வீரர் விஜிதரன், அருள் ஜோசப்பின் அற்புதமான அட்டகாசமான ஷாட் இதோ. ஆம், அற்புதமான ஷாட் இது. அற்புதமான கோலாக மாற்றிருக்கின்றார். விஜிதரனுடைய பிடியெடுப்பு களத்தடுப்பு தற்போது இதில் முடிவாகவில்லை. மீண்டும் சந்திரன். மீண்டும் சந்திரன் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு. மீண்டும் ஒரு அற்புதமான அடித்தாடலுக்கான ஒரு வாய்ப்பு. சந்திரன் கோலாக மாற்றுவாரா? மிக வேகமாக அடித்து கோலாக மாற்றுவாரா அல்லது நுட்பமாக லாபகமாக தன்னுடைய திறன் மூலம் இதை கோலாக மாற்றுவாரா என்பதை பார்ப்போம். அவர் மனநிலையில் தற்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியவில்லை. பார்க்கலாம். அற்புதமான ஷாட் இதோ. பார்க்கலாம். ஆம், இல்லை, தடுத்தாடப்படுகிறது. மீண்டும் ஒரு தடுத்தாடல். அருள் ஜோசப் தற்போதைய நிலை இறுதி சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த உதைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியின் இறுதி தருணத்தை தீர்மானிக்கின்ற பெனால்டி சுற்றின் மூலமே தற்போது நாம் வெற்றியை தீர்மானிக்க போகின்றோம். வெற்றியினுடைய இறுதி சந்தர்ப்பத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மீண்டும் விஜிதரன் கோல் கீப்பராக. மீண்டும் கியோமாருக்கான ஒரு வாய்ப்பு. ஆமங்கே அற்புதமான ஒரு வாய்ப்பு. பார்க்கலாம். ஆமங்கே இல்லை, பந்து நேரடியாக கோல் கம்பத்தை தாண்டி செல்கின்றது. வாய்ப்புகள் பார்க்கலாம் எப்படி மாற்றப்பட போகின்றது என்று. மீண்டும் அங்கே மீண்டும் ஒரு அற்புதமான தருணம். இரண்டு திறன் மிக்க வீரர்கள் நேரடியாக எதிரெதிர் துருவங்களாக மோத இருக்கின்ற அந்த இருதுருவ முனை போட்டியில் பார்க்கலாம் விஜிதரனுடைய ஷொட்டா அல்லது யோசப்பினுடைய தடுப்பா என்று. ஆமங்கே அற்புதமான ஷாட். நோ, அற்புதமான ஷாட். அங்கே அற்புதமான கோலாக மாற்றி இருக்கின்றார் விஜிதரன். மிகுந்த லாபகமாக இறுதி பந்தை கோலாக மாற்றி இருக்கின்றார். போட்டியினுடைய இறுதி முடிவு தற்போது நடுவரால் அழைப்பொன்று. அங்கே அங்கே வெற்றி கிண்ணத்தை தற்போது சுவீகரித்திருக்கின்றனர் சென் கென்ட்ரிஸ் அணியினர். நடைபெற்று முடிந்த உதைப்பந்தாட்ட சுற்று போட்டியினை தொடர்ந்து தற்போது இதுவரை நடைபெற்று முடிந்த வீரர்களுக்கான அணிகளுக்கான வெற்றி கிண்ணம் பரிசளிப்பு நிகழ்வு தற்போது இடம்பெற காத்திருக்கின்றது. போட்டியில் பங்கு கொண்ட அனைத்து வீரர்களையும் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்த அனைத்து ரசிக நெஞ்சங்களையும் நாம் அன்போடு இன்றைய கருமபிடத்துக்கு முன்பாக நாம் அழைக்கின்றோம். தற்போது அனைத்து அன்புறவுகளையும் அனைத்து வீரர்களையும் கருமபடத்துக்கு வெற்றி கருமபடத்துக்கு முன்பாக நாம் அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். தற்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்வு வெற்றியீட்டியவர்களுக்கான வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு மற்றும் கௌரவ அளிக்கை நிகழ்வு. கௌரவ அளிக்கை நிகழ்வில் இணைந்து கொள்வதற்காக அன்போடு நாம் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நம் அணியினரையும்